தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய 22ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவையானது தூய மகதலா மரியா என்பவரை நினைவு கூர்ந்தது. இவள் தன்னுடைய வாழ்விலே முதல் நூற்றாண்டிலே இயேசுடைய காலத்திலே தன்னுடைய வாழ்வு முழுமையாய் இயேசுவை அன்பு செய்வதிலும் முழுமையாக தன்னுடைய வாழ்விலே மனமாற்றத்தோடு வாழ்ந்த ஒரு சகோதரியாக திருச்சபையுடைய பாரம்பரியத்திலே பல்வேறு விதமான கோட்பாடுகள் இருந்தாலும் இவருடைய வாழ்விலே பாவ வாழ்வையிலிருந்து விடுபட்டு மனமாற்றத்தோடு இயேசுவை மிக நெருக்கமாக அன்பு செய்ததனுடைய அடையாளமாக தன் வாழ்நாளிலே இயேசு நற்செய்தியிலே கூறுகிறார், மரியா, மகதலா மரியா, நீ என்னை பற்றி கொள்ளாதே என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பற்றோடும் பாசத்தோடும் தன்னுடைய வாழ்விலே ஒரு மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடாக இயேசுக்காக தன் உடைமைகளையெல்லாம் முழுமையாக கொடுத்தவளாக அவருடைய பெயரிலே நாம் பார்க்கிறோம். மகதலா என்பது அந்த எருசலேம், அந்த கலிலேயா இடையேற்பட்ட பகுதியிலே இருப்பதுதான் அந்த மகதலா. அதுதான் மரியாவுடைய அந்த பெயரை தாங்கி மகதலா மரியா என்று அழைக்கப்படுகிறாள். உயிர்த்த பிறகு, இயேசு உயிர்த்த பிறகு முதல் முறையாக மகதலா மரியாவுக்கு தான் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுக்கின்றார். பாருங்கள், பெண்ணுடைய சாட்சியத்தை அந்த யூத சமூகத்திலே நம்ப மாட்டார்கள். பெண்ணை ஒரு இழிவாக கருதி அந்த யூத சமூகத்திலே அவருடைய ஜெபம் கூட, கடவுளே, நான் ஒரு ஆணாக பிறந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன், பெண்ணாக நான் பிறக்கவில்லை என்று ஜெபிக்க கூட செய்வார்களாம். அந்த அளவுக்கு பெண்ணை இழிவுபடுத்தி அந்த சமூகத்திலே பெண்ணை கேவலமாக கீழ்த்தனமாக பார்த்த அந்த யூத சமூகத்திலே இயேசு தன் உயிர்ப்பினுடைய அனுபவத்தை முதல் முறையாக அப்போஸ்தலர் கூட வெளிப்படுத்தவில்லை. மாறாக மகதலா மரியாவுக்குத்தான் இயேசு தோன்றுகின்றார். அவர்தான் போய் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து, நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை, நான் உயிர்த்த கிறிஸ்துவை நான் கண்டேன் என்ற ஒரு சாட்சியம் பகர்கின்றார். அந்த அளவுக்கு இயேசுடைய ஒரு வல்லமை, இயேசுடைய ஆற்றலை, இயேசுடைய நம்பிக்கையை பெற்றவள் தான் இந்த மகதலா மரியா. வாழ்விலே ஒரு பாவிதான், பெரும் பாவிதான். இதை நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தி பகுதியிலே. 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா என்று. அந்த அளவுக்கு ஒரு பேய் பிடித்து சாத்தான் உடைய அலைக்கழிக்கப்பட்ட ஒரு பெண், தன் வாழ்நாளிலே கடவுளை விட்டு வெகு தொலைவிலே வாழ்ந்த பெண், பாவியாக இருந்த பெண். ஆனால் கடவுள் என்ன சொல்கின்றார்? மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனம் மாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே அக்களிப்பும் அகமகிழ்வும் உண்டாக என்று சொல்கிறார். தவறுதல் என்பது மனித இயல்பு. ஆனால் அந்த தவற்றிலே உழண்டு கொண்டு பாவத்திலே மீண்டும் மீண்டும் நாம் பாவம் என்ற சேற்றிலே இன்றைக்கு உழண்டு கொண்டு இருப்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு கேள்விக்குட்படுத்துகிறார். அதான் இந்த திருவிழா. இன்றைக்கு நாம் இந்த மகதலா மரியாவை இவ்வளவு ஒரு பாவியாக இருந்தவள் மனமாறி கடவுளை நம்பி தன் வாழ்வை மாற்றியவள் தான் இந்த மகதலா மரியா. இன்றைக்கு திருவையிலே இன்றைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அவருடைய வாழ்வில் இயேசுவை பற்றி கொண்டு வாழுகின்றார். வள்ளுவர் குரல் சொல்ல, பற்றுக பற்றத்தான் பற்றினை எப்பற்றை பற்றுக விடற்கு என்று சொல்வார். அந்த அளவுக்கு கடவுளை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் இருக்காது. இந்த உலகம் ஒரு பொய்யானது. கடவுளை நீ பற்றிக்கொள், எல்லாம் பரம்பொருள், அவர்தான் எல்லாம், அவரை நீ பற்றிக்கொள், உன் வாழ்விலே எந்த கவலையுமே எந்த சோர்வு வராது என்பதற்கு மகதலா மரியா தன் வாழ்விலே இயேசுவை பற்றி கொண்டாள், இயேசுவை பிடித்து கொண்டாள். இயேசுவை சிக்கன, சீராப்புத்தகத்தை வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை, நீ ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், உன் வாழ்க்கை வளமடையும், உன் வாழ்க்கை மாற்றமாகும் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் மகதலா மரியா இயேசுடைய சாட்சியாக மாறுகின்றார். தன் வாழ்நாளிலே இயேசுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றார். இயேசு மிக எப்பொழுதெல்லாம் அவருடைய இல்லத்திலே செல்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் நன்மையிலே கவனித்து இருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு பாசமான, ஒரு அன்பான ஒரு தாய்தான் இந்த மகதலா மரியா, இயேசுடைய சீடர். அந்த அளவுக்கு இயேசுடைய பணி வாழ்விலே ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு கொண்ட இந்த பெண்ணானவருடைய, இந்த புனிதையுடைய இந்த திருநாளிலே தாயாம் திரு அவை இன்றைக்கு திருச்சபைக்கு சொல்லக்கூடியது, நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். இயேசு பாவத்தை மன்னிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார், ரட்சிக்கவே வந்தார், எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கவே வந்தார். பாவத்தை விடுவிப்பதே இயேசுடைய ஒரு பணியாக, நோயாளிகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொன்னார். 4 நற்செய்தியாளர்களை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, 4 நற்செய்தியாளர்களை வெளிப்படுத்துகிறார். இயேசு பாவத்தை மன்னிப்பவராக. பரிசேயர் கூட கேட்கிறார், இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? கடவுள் ஒருத்தர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று எவ்வளவு கேள்வி கேட்டாலும் இவர் தன்னுடைய வாழ்விலே இயேசு அவத்தை மன்னித்து புது வாழ்வை கொடுக்கிறார். மகதலா மரியாவுக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். அத்தகைய ஒரு பெரும் மகிழ்விலே இன்றைக்கு தாயாம் திருவையோடு இணைந்த நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு விடுவோம், கடவுளை நெருங்கி வருவோம். நிச்சயம் மீட்புக்குள்ளே நிச்சயம் நம்மால் வாழ முடியும் என்ற அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்விலை பெற்றவர்களாக இந்த நாளை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே,
அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஏதோ திருவையிலே இன்றைக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள், திருவையிலே பல்வேறு விதமான குறைகள், பலவீனங்கள் இருந்தாலும் நிச்சயம் ஒவ்வொருவரையும் நீ அன்போடு அரவணைக்கின்றேன், ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை இந்த தூய மதக மரியாவுடைய வாழ்வு வழியாக பெரும் பாவியாக இருந்த அந்த பெண் சாத்தானினால் பிடிக்கப்பட்ட அலைக்கழிக்கப்பட்ட இந்த புனிதையை நீ முற்றமாக மாற்றி உம்முடைய இறை அருளால் நீர் வழி நடத்தியது போல தன் வாழ்விலே உடமையிலெல்லாம் கொடுத்து உம்மை பின்பற்றிய இந்த மதவரையா போல எங்களுடைய வாழ்விலே நாங்களும் என்னாலும் உம்மை பின்பற்றி நடக்க, இதோ என்னை பின்பற்றுங்கள், இதோ ஒவ்வொருவருடைய வாழ்வு மாற்றமடைய என்று சொன்னது போல உம்முடைய வாழ்வை என்னால் நாங்கள் பிரதிபலிக்க. இன்னைக்கு அநேக பேர் சாத்தானுடைய கட்டுகளால், அநேக பேர் பாவத்துடைய கட்டுகளால் உழண்டு போயிருக்கிற பிள்ளைகள், அநேக பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னால் முடியாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று அநேக உள்ளங்கள் பாவத்திலே சேற்றிலே உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுத்தபடியாக என்னாலும் உடைய பராமரிப்பு, உடைய பாதுகாப்பும், உடைய வல்லமையும், உடைய கிருபையும் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இறை நம்பிக்கையும் நானும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.